ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க ப்ரோ எதுக்காக யூடியூப்ல வீடியோ போடல அப்படின்ட்டு. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருந்தேன். ஏன்னா யூடியூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆயிடுச்சு என்னோட யூடியூப் சேனல். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம யூடியூப் வந்து அப்ளை ஆயிடுச்சு மானிட்டைசேஷனுக்கு. எல்லாருக்குமே உங்களுக்கு தான் தேங்க்யூ ஸோ மச் சொல்லணும். இதுக்கப்புறம் ரெகுலரா மேக்ஸிமம் நான் வீடியோஸ் கொடுக்க பாக்குறேன். ஓகேங்களா? ஆனா என்னோட மெம்பர்ஷிப்ல நான் ஆக்டிவா தான் இருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். என்னன்னா நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மினிமம் பர் டேக்கு ஒரு 150 லைக்ஸ் ஆச்சு கிராஸ் பண்ணிட்டோம். அப்பதான் டெய்லி ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே பெருசா லைக்ஸ் வரல. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு A to Z அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே, மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான இஷ்யூ, யூடியூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் வர $100 நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கலான் இருக்கோம். மேபி ஒரு ஒரு ஒன் மேபி ஒரு ஒரு 1 months ஆர் 1.5 monthsல அந்த அமௌண்ட் வந்துடும். நான் இப்போ ஒரு கிவ் அவே மாதிரி பிளான் பண்ணி, அந்த அமௌண்ட் மேபி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. ஓகே, மற்றவங்களுக்கு மேபி அது காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, ஒர்க் பண்றவங்களுக்கு மேபி அந்த அமௌண்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அமௌண்ட் ஓகேங்களா, யூடியூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் வர எனக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு நான் யாருக்குன்னா கொடுத்துலான் இருக்கேன். ஓகே, அது நான் அப்கமிங்ல நான் ஒரு வீடியோ போறேன். ஒன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகட்டும். எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் உங்களுக்கு நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்தது அது எல்லாமே உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஏன்னா யூடியூப் பேமெண்ட்ஸ் எனக்கு பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே ஃபைன். நாளைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பண்ணா இந்த ஜோன் ட்ரா பண்ணி இப்போதைக்கு ஜோன் வேண்டாம். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, நிஃப்டி வந்து பண்ணா 24,200 ஃபால் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச்லேயே ஃபால் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை ஃபால் ஆகல. மேபி என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ராப்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஹை ட்ராப் பாசிபிள். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க பை பண்ணாம நம்ம என்ன பண்ணிப்போம், நிறைய பேர் இங்க வந்து பை பண்ணிப்போம். என்ன ஆகும், திருப்பி மார்க்கெட் டிராப் ஆயிட்டு தான் திருப்பி ரெக்கவரி ஆகும். அப்படின்னும் நம்ம போட்ட ஃபண்ட்ஸ் எல்லாமே நமக்கு நெகட்டிவ் ஆயிட்டு தான் திருப்பி பாசிட்டிவ் வரும். இன்னும் எந்த இஷ்யூமே சால்வ் ஆகல. ஓகேங்களா? கோல்டு மட்டும் தான் நல்லா நமக்கு ரெக்கவரி. இன்னைக்கு கோல்டு சார்ட் பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. என்னோட ஒப்பீனியன் கோல்டு வந்து ஃபால் ஆகும். ஏன்னா ரொம்ப ஹையர் வேல்யூல இருக்கு கோல்டு. கண்டிப்பா கோல்டுமே ஃபால் ஆகும். அண்ட் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா என்னோட வியூ வந்து நிஃப்டி வந்து ஃபால் தான். ஓகேங்களா? நான் இங்கத்துல இருந்தே நான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 24,000 வரைக்கும் நான் வந்து புல்லிஷா இருந்தேன். ஓகேங்களா? எனக்குமே புல்லிஷா தான் இருந்தது. இதுக்கு மேல போக போக மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகும். நீங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா தெரியாது என்னென்ன ட்ராப் நடக்குதுன்னு. நல்லா நோட் பண்ணி, நிஃப்டிக்கு எனக்கு பெருசா லெவல்ஸ் கிடையாது. நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, 20 ஓகே 24,125 மார்க்கெட் நாளைக்கு உடைக்குதுன்னா நம்ம நாளைக்கு பெரிய அளவுக்கு ஃபாலோ ஆயிடும். அடுத்த ஸ்டாப் எங்கன்னு நமக்கு பாத்தீங்கன்னா, ஆனா எனக்கு மார்க்கெட்ல இருந்து நான் நிஃப்டி மேக்ஸிமம் அப் ட்ரெண்ட்ல போனா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? மேபி அப்பத்திக்கு ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங் கிடைச்சுன்னா இருக்கலாம். லாங் வியூ வந்து நான் மேக்ஸிமம் நிஃப்டில போக மாட்டேன். அடுத்தது என்னோட லாங் வியூ வந்து நிஃப்டில 23,745 வரைக்கும் ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் அது இந்த 24,125 உடைக்கணும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து பண்ணா அந்த ரேஞ்ச் சைட் வேஸ்ல இருக்கும். ஆனா நம்ம பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு 24,478 உடைக்குதுனா தான் நான் அப்டெண்டா இருப்பேன். அதுவும் நமக்கு மார்க்கெட் வந்து பண்ணா 24,863 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இங்க நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு நான் போன வீடியோல ஒன்று சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 4 days பிஃபோர் சொல்லியிருப்பேன். நிஃப்டி நமக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, ஓகே, நிஃப்டி நமக்கு பேங்க் நிஃப்டி நமக்கு இந்த ரேஞ்சை உடைக்குது, இந்த பாயிண்ட உடைக்குதுன்னா அடுத்த பேங்க் நிஃப்டி எங்க ஸ்டாப் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ரேஞ்ச் மார்க்கெட் உடைக்குதுன்னா அடுத்த ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை சொல்லியிருப்போம். இந்த ஹை வித்தின் நமக்கு ஒரு 1 or 2 daysல நமக்கு ரீச் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டியுமே ஃபால் ஆகுதான் பாசிபிள் இருக்கு. நாளைக்கு என்னோட வியூ பேங்க் நிஃப்டி ஃபால் தான். இப்போ நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ ஆகுமானா டவுட் தான். ஏன்னா நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் மோட்ல இருக்கு. என்ன ரீசன்னா, இன்னைக்கு ஐடி செக்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சு. நீங்க மத்த நாள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் 6 மந்த் வரைக்கும் பாருங்களேன், ஐடி செக்டர் பெருசா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காது. லாஸ்ட் ஒரு 6 மந்தோட டேட்டா நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே நம்மளோட நிஃப்டி இறக்குனதே இந்த ஐடி செக்டர்ஸ் மட்டும்தான். ஓகே, பேங்கிங் செக்டர் நமக்கு பெருசா பெருசா பேங்கிங் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஐடி செக்டர் நமக்கு நல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. இன்னைக்கு எதுக்காக மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடுச்சா, நமக்கு இந்த செக்டர்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்கு, பேங்கிங் செக்டர் நமக்கு நெகட்டிவ்ல இருக்கு. அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகதான் சான்சஸ் அதிகம். நாளைக்கு இந்த டேட்டா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ட்ரேட்ஸ் எடுக்கும் போது. ஓகேங்களா? ஃபைன். அதே போல நமக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டியோட லெவல்ஸ் ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க.
நிஃப்டியோ லெவல்ஸ் 23,125 கட் ஆகுதுன்னு மட்டும்தான் நான் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மேபி நீங்க என்ன ஸ்மால் ஸ்கேல்பிங் பண்ற மாதிரி இருந்தா இந்த லோவர் பாயிண்ட் நீங்க கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் ஸ்கேல்பிங் லாங் ட்ரேட் இல்ல லோவர் ஸ்மால் ஸ்கேல்பிங் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, அதே போல நமக்கு பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ற வியூனா நாளைக்கு 55,300 நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். எந்த பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆகும் 55,600. ஓகே, இப்போ நான் எல்லாமே சொல்றது இண்டெக்ஸ் சார்ட். மேபி ஃபியூச்சர்ஸ் பாக்குறீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை 55,000 மார்க்கெட் ஏன்னா இன்னைக்கு ஒய் டேட்டா ஸ்ட்ராங்கா இருந்தது. எந்த இடத்துல ஒய் டேட்டா ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஓகே ஓகே 55,500 ஒய் டேட்டா ஸ்ட்ராங்கா இருந்தது இன்னைக்கு. நீங்க பேங்க் நிஃப்டி டேட்டா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு டேட்டா நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. அதை வச்சுதான் இந்த கன்ஃபர்மேஷன். ஆனா நமக்கு 55,600 நமக்கு பிரேக் அவுட் ஆனாதான் நமக்கு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட். அப் ட்ரெண்ட் கூட கிடையாது, அங்கிருந்து ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. இந்த ஜோன்ல இருந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. இந்த ஜோனை டச் பண்ணுதுன்னா மார்க்கெட் சீக்கிரமா நமக்கு இந்த லோவர் பாயிண்ட் வரைக்கும் டச் ஆயிடும். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன, மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாலா 54,300 வரைக்குமே ஃபால் ஆகும். இந்த 54,300 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் வரைக்குமே நமக்கு இந்த லோவை கட் ஆயிடுச்சுன்னா 55,000 நமக்கு கட் ஆகுதுன்னா ஃப்ரீ ஃபால் ஆகும். நமக்கு மினிமம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம்னா மினிமம் ஒரு 800 to 700 பாயிண்ட்ஸ் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். அவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்மளால எமோஷன் சைக்காலஜியோட ஹோல்ட் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். 1 or 2 லாட்ல ஹோல்ட் பண்ண முடியும் நம்மளால. அந்த அவ்வளவு லாட் சைஸ். ஓகேங்களா, ஹையர் லாட்லாம் போறீங்க 300 400 குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா நமக்கு ஹோல்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து சேஃபா தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, அதுல கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்ச். ஓகேங்களா, இது நமக்கு நீங்க பையிங் ஜோன் ஆக்டா இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு சின்ன லாஸ் பண்ணிருப்பேன், என்னோட மிஸ்டேக் தான் அது. க்ளோஸ் அண்ட் கிராஸ்ல ட்ரேட் எடுத்திருக்கோம். இன்னைக்கு நான் டச் பண்ணணும்னு எடுத்துட்டேன். ஓகே, நோ இஷ்யூ. ஏன்னா அதுல ஸ்ட்ராட்டஜில மட்டும் தான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் பர்ஃபெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒன் ட்ரேடு ஓவரால் கேபிட்டல் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் தான் கேபிட்டல் யூஸ் பண்ணி அதுல பர்டிகுலர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டா நான் லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டா ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு, நீங்க பாத்துப்பீங்க ரெகுலரா. நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆர் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆர் 55 டேட்டா ஓஏ டேட்டா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. 55,500 நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இல்ல நமக்கு ஓப்பன் மார்க்கெட்ல நல்லா போகுதுன்னா 55,600 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் பண்ணிக்கோங்க மார்க்கெட்ல. ஓகேங்களா, இங்க நமக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் ஃபால் ஆகுதா பாசிபிள் இருக்கு. மேபி எடுக்கிறீங்கன்னா இதுக்கு மேல மார்க்கெட் போக பாசிபிள் கம்மி தான். நீங்களா பார்க்கலாம். 55,000 உடைக்குதுன்னா தான் நான் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் புட் ஆப்ஷன் போகலாம். இல்ல இருக்கும்போது லைக் ஸ்மால் சைட்வேஸ் ட்ரேடே நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். இது நாளைக்கு லெவல்ஸ். மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ல டவுட்ஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங்ல வீடியோ மேக் பண்ண அப்டேட் பண்றேன். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மினிமம் இந்த வீடியோஸ்க்கு 150 லைக்ஸ் கொடுத்து லைக்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு மோட்டிவா இருக்கும். ஓகேங்களா, ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே, ஃபைன். அதே போல யூடியூபோட ஃபர்ஸ்ட் பே அவுட் அமௌண்ட் உங்களுக்கே கொடுத்துலான் இருக்கேன். அது நான் நியர்பைல சொல்றேன். அப்ப நம்ம கமெண்ட் பேஸ் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். யாரோட கமெண்ட்ஸ் அதிகமா வருதோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லைக் என்னோட யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு அந்த ரெவன்யூ எல்லாமே ஃபர்ஸ்ட் பே அவுட் உங்களுக்கே கொடுத்துலான். ஏன்னா உங்களாலதான் அந்த பே அவுட்டே வருது. அப்படின்னா உங்களுக்கே கொடுத்துறேன். அந்த இஷ்யூ இல்லை. ஓகேங்களா, நான் அப்கமிங்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. ஓகேங்க, அப்பதான் டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஃபைன். என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.